ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். தான் கூறி நம்மாமரை விட்டன கல்லறை பொங்கல்கள் இளையாவுக்கு. தான் கூறி நம்மாமரை விட்டன கல்லறை பொங்கல்கள் இளையாவுக்கு. ஜய வீரன் நம் மேலவாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நம் மேலவாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி
எவ்வளோ ரத்தம் சிந்தி பூமியில மரிச்சது மாத்திரமல்ல, சாட்சியாய் மரித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு வாழ்க்கைப்படி உயிரோடு இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். கிருபை நினைச்சா கடவுள் நன்றி சொல்லலாம். பரிசுத்தமாக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல கையை உயர்த்தி சொல்லாம ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? இல்ல கையை தூக்காம அப்படியே கையை கட்டிக்கிட்டு ஏதோ வேடிக்கை ஐயா ஹல்லேலூயா சொல்லுங்க எதுவும் சொல்லுவீங்களா பிஷப் ஐயா? நல்லா சொல்லுங்க ஐயா. ஹல்லேலூயா. கூச்சப்படாம சொல்லாம ஹல்லேலூயா. நல்ல சிரிச்ச முகத்தோட ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவன் செய்த நன்மைகளை நினைச்சு அவருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசையா இருக்கிறீங்க? இல்ல அவருடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அதிசயங்களும் செய்திருக்கிறார். நம்ம நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. அவர் நன்றி சொல்லணும்னா 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதுங்க. ஒரு பஸ்ல ஏறி முடியாம நீங்க நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் உட்காருங்கம்மா அப்படின்னு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எத்தனை முறை நன்றி சொல்லுவீங்க? இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு 100 முறையா சொல்லிடுவீங்க, ரொம்ப நன்றியா ரொம்ப நன்றிமான்னு சொல்லிடுவீங்க. இன்னைக்கு தேவன் இருக்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு கொடுத்துருக்கிறாருங்க. நல்ல தங்குறதுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கிறார். நல்ல உடுத்துறதுக்கு ஒரு ஆடையை கொடுத்துருக்கிறார்.
எல்லாவற்றிற்கும் மேலாய் ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் எங்கெங்கெல்லாமோ தெய்வத்தை தேடி கொண்டிருக்கிற நேரத்துல ஜீவிக்கிற தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது அவருடைய. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் அறிந்து கொள்வதற்கு ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுவது புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரோ. நீங்க பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிகப்பா இருக்கலாம். ஆனா இந்த உலகத்தில் வாழ போறது கொஞ்ச நாட்கள் தாங்க. ஆனா நித்தியமான வாழ்க்கைக்குள்ள நான் இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மட்டும் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஒருத்தருடைய கண்ணும் திறந்திருக்க கூடாது. எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தாரு. அந்த தேவனை ஒரு நிமிஷம் நினைத்து பார்த்து, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்கு நீங்க ரத்தம் சிந்தினீங்க, அவம் இருப்பதற்கு நீர் ஏற்றுக்கொண்டீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் மேல வர வேண்டிய அந்த மோசமான ஒரு ஆக்கினை உங்க மேல வந்துச்சு. எனக்காக ஆண்டவரே நீர் அவ்வளவத்தையும் சகித்தீர். பாருங்களேன், ஒருத்தன் காரி துப்புனானா நமக்காக நம்ம முகத்துல உள்ள வேண்டியதுங்க. அவர் அவ்வளோ அழகா வாங்கிட்டு என் பிள்ளைக்காக இதை நான் சகித்து கொள்ளுகிறேன். ஒருத்தன் அவருடைய தலையில கூட்டுனா என் பிள்ளைக்காக நான் இதை சகித்து கொள்ளுகிறேன் சொன்ன தேவனாகிய கர்த்தர் அவர். ஐயா, உங்களுடைய பாவங்களுக்காய் என்னுடைய பாவங்களுக்காய் நொறுக்கப்பட்ட ஒரு தெய்வம் அவர். இன்னைக்கு ஜீவிக்கிறவராய் இருந்தவங்க இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மளை குற்றப்படுத்துகிறவர் அல்ல. எத்தனை தப்பு செஞ்சாலும் இன்னைக்கும் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பாவங்களுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை கடந்து போனால் இன்னைக்கும் நம்மளை போஷித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. தெய்வமே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. மனதுருகும் தெய்வமே இயேசுவே, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசுவே, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையோரும் புதிதாயிருக்கும், அவை காலையோரும் புதிதாயிருக்கும். நல்ல கையை தட்டி பாடுவோம். மனதுருகும் மனதுருகும் தெய்வமே இயேசுவே, உம்மை மனதார துதிப்பேன். வாயை திறந்து, மனதுருகும் தெய்வமே இயேசுவே, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசுவே, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே. சபையில் எல்லாரோட சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? அந்த மனதுருகிற ஒரு தெய்வத்தை நோக்கி பார்த்து, மனதுருகும் தெய்வமே இயேசுவே, உம்மை மனதார துதிப்பேன். எங்கள்
வாயை திறந்து எல்லாரும் கண்களை மூடுவோமா? 2 நிமிஷம் எல்லா கண்களை மூடி வாயை திறந்து, அவருடைய இரக்கம் ரொம்ப பெரியதுங்க. வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு, அவருடைய கோபம் 1 நிமிஷமா, அவருடைய தயவோ நீடிய வாழ்வுன்னு இருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லாதனாலதான், அவர் நம்ம மேல இரக்கமா இருந்ததுனால மட்டும்தான் நானா இருக்கட்டும் நீங்களாகட்டும் இந்த சபையில அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறதுக்கு ஒரு நேரத்தை தந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மேல ஒரு இரக்கமா இருக்கிறார். அவர் இரக்கங்கள் ஐஸ்வர்யம் உள்ள தேவனா இருக்கிறார். நம்ம மேல இன்னைக்கும் ஒரு அன்பா இருக்கிறாருங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் மேல ஆண்டவர் இன்னும் அன்பா இருக்கிறாருன்னு சொல்லி? இல்ல நிறைய நேரத்துல என்னை விட்டு விலகிட்டாரோன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லங்க, இன்னைக்கு அவர் நம்மளை நேசிக்கிறவராதான், தன்னுடைய சொந்த பிள்ளையாதான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் இன்னும் உங்கள்கிட்ட அன்பு கூறணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே, இன்னும் நான் ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறேன் இயேசுப்பான்னு சொல்லி கரங்களை உயர்த்துமா? ஹல்லேலூயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எல்லா வாயத்திற்கு ஆராதனை 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 அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே எனக்கு இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, ஒரு பெரிய கிருபை தந்திருக்கீங்க சாமி. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கீங்க அப்பா. நீங்க எத்தனையோ மக்கள் ஆதரவற்ற நிலையில, எத்தனையோ மக்கள் வேதனையோடு வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எத்தனையோ மக்கள் கடன் பிரச்சனையில வாழ்வுதான் சாவுதான் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இஸ்ரவேலுக்கு வரப்படின கொடிய தீங்கு உன்னை அணுகுவதில் சொன்ன வார்த்தையின்படி
ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரை வழிநடத்து மாத்திரமல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு நூலோடு கூட இருப்பேன்னு சொன்ன தெய்வம், வியாதி ஒன்று விலக்குவேன்னு சொன்ன தெய்வம் இந்த நாளை விசேஷித்த கரம் கொண்டு ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார். ஆண்டவர் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா, ஆண்டவர் எங்கள் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு நான் கேட்கலாமா? ஆண்டவர் விசேஷித்த கரம் கொண்டு நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட பாக்கியத்தை நினைத்து ஆண்டவரே நன்றி ராஜா. அருமையான எங்கள் பேராயிரம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்கப்பா, பேராயிரமாவே கொண்டு வந்தீங்க, திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கொண்டு வந்தீங்க. ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்தீங்க, ஒரு ஷெட்டை போட்டு கொடுத்தீங்க சாமி. இதனால் மூலமாக அநேக மக்கள் ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க. எந்த விதமான பிரச்சனையோடு வேதனையோடு கண்ணீரோடு வந்திருந்தாலும் இன்று விடுதலையோடு இந்த பிள்ளைகள் செல்ல கிருபை தாங்க, விடுதலையோடு இந்த பிள்ளைகள் செல்ல கிருபை தாங்க சொல்லாண்டு கேட்கலாமா? கர்த்தர் நிச்சயமாவே நம்மை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து பேர் என்ன பெருமைப்படுத்துன்னு சொல்லி ஆபிரகாம் சொன்ன தெய்வம் சொல்ல மனிதன் அல்ல, மனமாறும் அனுபவத்தும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நோக்கி பார்க்கலாமா? நோக்கி பார்க்கலாமா? அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இவர்களை பாதுகாத்து வழியெடுத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி ராஜா. உன் சரீரத்தை ரத்தத்தை உட்கொள்ள போறோம் ஆண்டவரே, உண்மை போல மாற ஒரு சாட்சியை மாற எனக்கு தகுதிப்படுத்தி தாங்கப்பா. எல்லா நிலையிலும் நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததியாய் வேறுபரிக்கப்பட்ட சந்ததியை மாறு கிருபை தாங்க. அருமையான ஊழியக்கார அம்மா ஜெசியமாக வருகிறேன், மகளை 6 ஆண்டுகள் இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு ஓட்டத்தை முடிக்கத்தான கிருபை தந்திருக்கீங்கப்பா. இன்னும் அவர்கள் மூலமாக அநேக காரியம் நடைபெற கிருபை தாங்க. பேராயரை பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க, பேராயரமை வசப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. திருச்சபை பொருளாளர் பொறுப்பாளர் ஒவ்வொருவரையும் வெளியெடுத்து காத்துக்கொள்ளுங்க. கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம், துதி கன மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.